மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் அதிலே 1வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிப்போம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வசனம் உம்முடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கரங்களுக்கு கொடுக்கிறோம். நீரே எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை அழைக்கிறோம். சபையை மேய்த்து நடத்துகிற தூய ஆவியானவர் எங்களோடு இடைவிடும் வந்திருக்கிற மக்களோடு நீர் பேசும். உடைய அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். அதனுடைய மகிமை கனம் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1:27, 28 ஆண்டவர் மனிதனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆமென். பாருங்கள், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கடவுள் மனிதனை தம்முடைய சாயலாகவே அவர்களை சிருஷ்டித்தார், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே கடவுள் முதலாவது தம்முடைய சாயலாக மனிதர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். கடவுளுடைய சாயலை பெற்ற ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த சாயல் இருக்கும் வரை அவர்களை தேவன் பூரிப்போடு இருதயத்திலே உள்ள பூர்வமாக அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த சாயலை அவர்கள் ஸ்தோத்திரம், அந்த மகிமையை அவர்கள் இழந்த பொழுது அதே கடவுள் மனப்பூர்வமாய் அவர்களை சபித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கடவுளுடைய சாயலை பெறுகிறவர்கள், கடவுளுடைய சுபாவத்தை பெறுகிறவர்கள், கடவுளுடைய அந்த ஸ்தோத்திர தன்மையை அடைகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் என்பவர் அவருடைய சாயலை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஒரு பிரதர் ஒரு கேசட் வெளியிட்டிருக்கிறார். ஆமென். அது பேரே சாயல் அப்படின்னு சொல்லி அந்த கேசட்டுக்கு தலைப்பு சாயல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடவுளுடைய சாயலை நாம் பெறும்போது கடவுள் மனப்பூர்வமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு 40 நாள் உபவாசித்து ஆண்டவரோடு உறவாடும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கடவுளுடைய சாயல் மோசே முகத்திலே தெரிந்தது. மோசே முகம் பிரகாசமாய் இருந்தது. அதை சாதாரணமான மனிதர்கள் பார்க்க முடியவில்லை. அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள் மோசே மனிதர்களோடு வந்து பேச வரும்போது. ஆகவே கடவுளுடைய சாயலை ஒரு மனிதன் அடையும் போது ஆண்டவர் அவனை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர்களை தேவன் உயர்த்துகிறார். அவர்களுக்கு ஆண்டு கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். கீழ்ப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சாயலை அவர்கள் சாத்தானிடத்திலே தோத்த பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது, கடவுள் அவர்களை விட்டு விலகின பொழுது, அதே கடவுள் இந்த பூமியிலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள், வேதனையோடு வாழ்வீர்கள், வேர்வை சிந்தி உழைப்பீர்கள் என்றெல்லாம் மனப்பூர்வமாக அவர்களை சபிக்கிறார்.
நமக்கு ஒன்று தெரிகிறது. அதிலே கடவுளுடைய சாயலை நாம் பெறும் பொழுது, கடவுளுக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது, கடவுள் என்பவர் நம்மை ஆமீன் மனப்பூர்வமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற ஒரு சத்தியம் நமக்கு அதிலே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கடவுள் சாயலை பெறுவது என்பது உடனே அதை செய்வது அல்ல. அது நீண்ட நாட்களாக கடவுள் சமூகத்திலே இருந்து வளர வளர, அவர் பிரசன்னத்திலே இருக்க இருக்க அந்த சாயலை நாம் அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த சாயலை பெற்றவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய முகம் கொஞ்சம் சிகப்பா இருக்கும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு வாலிபன். ஸ்தோத்திரம். எல்லாம் வளர்த்தியா இருப்பார். ஆமேன். கொஞ்ச நாட்கள் அவரை காணோம். ஆமேன். அவங்க வெளியூர்ல ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன், இலங்கையை சேர்ந்த சகோதரன், திடீர்னு ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு மீட்டிங்காக வந்தார். வரும்பொழுது இயேசுநாதர் மாதிரி முடி வளர்த்திருந்தார். பார்த்தா அப்படி இயேசுநாதர் மாதிரியாவே இருக்கிறார். அல்லேலூயா. முடி இங்கே வர கிடக்குது. ஆமீன். முடி இங்கே வர அப்படியே அந்த ரவுண்டா அழகா அந்த முடியை அப்படியே காதுக்கு இங்கிட்டு எடுத்து விட்டு, அல்லேலூயா. ஆமீன். ஆனா நிறைய முடி காதுக்கு இப்படி எடுத்து விட்டு, ஆமீன், அழகா தாடி வளர்த்து, ஆனா பார்த்தா அவர் முகம் இயேசுநாதர் மாதிரியாவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். ஆனா மனிதர்கள் அந்த சாயலை வெளிப்பிரகாரமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் அந்த சாயல் என்பது மோசே பெற்றுக்கொண்ட ஒரு சாயலை போல, அல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்திலே இருக்கும் போது நமக்கு அது கிடைக்கிறது. அந்த சாயலை நாம் அடைய அடைய கடவுள் நமக்கு ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பூமியை பழுகி, நீங்கள் பூமியை பெருக்குங்கள், நிரப்புங்கள் என்றெல்லாம் அந்த ஆசீர்வாதம் ஆதாமை நோக்கி போகிறது. அல்லேலூயா. ஆமீன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 1-2 வாசிப்போம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து, ஆமேன், ஸ்தோத்திரா, அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அங்கே கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் ஏன் வருகிறது? அவர்கள் கடவுள் சாயலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ரோமர் 8ஆவது அதிகாரத்திலே 29, 30, 31 வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அப்போ ஆண்டவருடைய சாயலை நாம் பெறுவதற்கு தேவன் முன்னறிந்து வைத்திருக்கிறார், முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் எதுக்கு முன்குறித்திருக்கிறார்?
அவருடைய குமாரனுடைய சாயலை அடைவதற்கு நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. குழந்தை பிறந்த உடனே அம்மா முகம் இருக்குதா, அப்பா முகம் இருக்குதான்னு வந்து ஆஸ்பத்திரியில பார்க்க வருவாங்க குழந்தைய. அல்லேலூயா. இல்லைன்னா அவங்க பப்பா முகம் இருக்குதா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதுல வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ, அல்லேலூயா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலை அடைவதற்கு தேவன் முன்குறித்து சில மக்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்களை யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், மகிமைப்படுத்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார் என்றெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த சாயலை நாம் அடைகிறோம், அந்த சாயலை நாம் பாதுகாக்கிறோம், அந்த சுபாவத்தை நாம் பாதுகாக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல அந்த வார்த்தை, ஆரை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் முதலாவது பார்த்தோம், அந்த ஆதாம் ஏவாள் சாயலை, ஆண்டவர் சாயலை அடைந்திருந்த பொழுது அவர்களை மனப்பூர்வமாய் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேரு அந்த தேவனுடைய அந்த வலிய விட்டு விலகுவதனால் அந்த சாயலை அவர்கள் இழந்தவர்களாக, சாட்சி இல்லாமல் வாழ்க்கையிலே சாட்சி கெட்டு போன ஒரு வாழ்க்கையின் வழியாக போய், அல்லேலூயா, அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். ஒரு சகோதரனை ஒரு சில பேர் ஆராதனைக்கு வராதபடி, ஸ்தோத்ரா, அப்படி விசேஷங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. ஆமேன். அவர் அப்படியே போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் ஆராதனைக்கு வர முடியாதபடி விசேஷங்கள், ஆமேன், கல்யாணங்கள், பிறந்த நாள், இப்படி காரியங்களுக்கு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஆராதனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காம, அவருக்கு விசேஷம் இல்லைன்னா ஆராதனைக்கு வருவார். அல்லேலூயா. ஆனா அவர் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு காமிக்கிறா, இவரை குறித்து இப்படி கவலைப்படும் போது ஒரு ஒளிவு மறைவில் சீரட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் சபையில தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அவர் செய்கிற வேலை என்ன? அவர் ஆராதனைக்கு வர முடியாதபடி யாரோ ஒருத்தவங்க அவங்கள விசேஷங்களுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் கடவுளோடு நடக்கும்போது சாத்தான் அந்த மனிதர்களை விசேஷம் விசேஷம் என்றே ஆராதனையை விட்டு விலக்கி கொண்டு போயிட்டு அந்த மனச்சாட்சி இருளடைய வைத்து, சாட்சி கெட்டு போய், அடுத்து பரிசுத்தம் கெட்டு போய், அடுத்து விபச்சார வாழ்க்கை உள்ள வந்து, அடுத்து அந்தகாரம் மூடி அவர்கள் சாத்தானுடைய ஜனங்களாக மாறுவார்கள். இதான் சாத்தானுடைய ஒரு தந்திரமான ஒரு பிளானு. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, ஒரு சபையில இருக்கிற ஒரு மனிதனை ஆராதனைக்கு போக முடியாதபடி விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா அவங்க நம்முடைய சொந்தக்காரங்க இல்லை, அவங்க தான் நரகத்தினுடைய ஆவிகள். அல்லேலூயா. அசுத்த ஆவிகள் மனித உருவ அந்த சாயல்ல மனிதர்களை சபையை விட்டு விளக்குகிறது. அல்லேலூயா. ஒரு முதலாவது சின்ன காரியமா தான் தெரியும், ஒரு ஆராதனைக்கு தானே போகல. அல்லேலூயா. ஒரு சிறு காரியமா தான் தெரியும். அல்லேலூயா.
வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி சாத்தான் ஆமென் சின்ன காரியம் தானே, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெரிய பாவம், அதற்கு அடுத்து கொஞ்சம் பெரிய பாவம், அப்படியே கொஞ்சம் பெரிய பாவம், அப்படியே அந்த ஆமென் பரிசுத்தத்தை இழந்து சாட்சி கெட்டு போய் ஆமென் ஒளிவு மறைவா ஆமென் அந்த நபரன் ஆண்டவர் காமிக்கிறார். அவன் சீரட்டு குடிக்கிறான், ஒளிஞ்சு மறைஞ்சு சீரட்டு குடிக்கிறான். ஆனால் இன்றைக்கும் அவர் சபையில இருக்கிறார். ஆனா எனக்கு அவர் அப்படி இருக்காரான்னு தெரியாது. ஆனா அவர் செய்கிற பிழை என்ன, அவர் செய்கிற தவறு என்ன, ஆராதனைக்கு வர முடியாதபடி நல்ல காரியங்கள் விசேஷ காரியங்களுக்கு அவர் போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே சாத்தான் ஒரு மனிதனை எப்படியாவது வீழ்த்தலாம், எப்படி அவனை கவத்தலாம், எப்படி அவனுடைய சாட்சி வாழ்க்கையை கெடுக்கலாம், எப்படி கடவுளுடைய சாயலை அவன் இழந்து போகலாம் என்பதிலேயே சாத்தான் கவனமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். சில பேருடைய மனது ஆமென் அப்படி போனாலும் அப்புறம் அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க. ஆனா நம்ம போலவே மற்றவங்களை இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் ஆமென் பலவீனமானவர்களாக இருப்பார்கள். அதனால தேவ பிள்ளைகளே ஆமென் நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக அவர் சாயலை அடைந்தவர்களாக நாம் ஆமென் அந்த இழந்து போகாதவர்களாக நம்மை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். யாரை மகிமைப்படுத்தியிருக்கிறாரோ அவர்களை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை உயர்த்துகிற ஒரு தேவன். ஆமென். எது எப்படி கடவுள் உயர்த்துவார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. ஆகவே அந்த சாயலை நாம் இழந்து போகக்கூடாது, அந்த சுபாவத்தை நாம் இழந்து போகக்கூடாது, அந்த சாட்சி வாழ்க்கையை நாம் இழந்து போகக்கூடாது. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 8-9 வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் இருந்த காலத்து மனிதர்களுக்குள்ளே அவன் ஒரு உத்தமனும் நல்லவனும் சன்மார்க்கனும் ஹல்லேலூயா நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். ஆண்டவர் முழு உலகத்தையும் ஆண்டவர் அந்த நாட்களிலே அழிக்கும் பொழுது இந்த நோவா குடும்பத்தை மட்டும் கடவுள் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். ஆமென். நோவா பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதனுடைய விசேஷம் என்ன? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். எப்போதும் அந்த கிருபையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அதனாலதான் லூக்கா சேகர் ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாரு, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாத ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்ணை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் கண்கள் எல்லா மனிதர்களையும் பார்க்கிறது. நோவா வாழ்ந்த காலத்தின் மனிதர்களை எல்லாம் கடவுளுடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் அந்த கண்ணிலிருந்து ஒரு இரக்கம் வருகிறது. அது யார் குடும்பத்துக்கு வருகிறது? நோவா குடும்பத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலத்திலே அந்த மனிதர்கள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான்.
நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. லூக்கா 1:28 நாம 28 வாசிப்போம். லூக்கா 1:28 28 வசனமா எடுத்து 38 வசனமும். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே நீ வாழணும், ஆமென் என்று சொல்லி அந்த தூதன் அந்த மகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மரியாள் என்கிற அந்த சகோதரி, ஆமென், ஸ்தோத்திரா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பிறப்பதற்கு ஒரு பாத்திரமாய் இருந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா, ஆமென். மரியாளுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு அல்ல, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் தான் இயேசு. அல்லேலூயா. மரியாளுக்கு மற்ற பிள்ளைகள் பின்னாடி பிறந்தார்கள். மரியாளுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு அல்ல, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனே இயேசு. அல்லேலூயா. ஆனால் மரியாள் திரும்ப கூடி கணவனோடு வாழ்ந்து, ஆமென், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசுவுடைய சகோதரர்கள் இயேசுவை மெசியா இவர்தான் என்று அவர்களுக்கு தெரியாமல் அந்த கண்கள் மூடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆகவே மரியாளை அமலோருப்போ மாதா அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. பரலோக மாதா என்று சொல்லுகிறார்கள். நம்மை போல ஒரு பெண்ணாக இந்த உலகத்திலே வாழ்ந்து, அல்லேலூயா, இயேசு பிறப்பதற்கு ஒரு பாத்திரமாய் இருந்த ஒரு சகோதரி தான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு சகோதரி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன் அடையாளமா, ஆமென், ஆண்டவருக்காக ஒரு தியாகமான பாதையிலே கணவன், ஆமென், கணவனை அவர்கள், ஆமென், கேட்டு வைத்திருந்தாலும் அந்த காலத்திலே, ஆமென், பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும்போது அநேக வேதனைகள், துன்பங்கள் மனிதர்கள் மூலமாக வந்திருக்கும். ஆகவே இயேசுவுக்காக துன்பப்பட்ட ஒரு மகள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அந்த மரியாள், ஆமென், நமக்கு, நம்ம வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆகவே ஆண்டவர் அந்த மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், கிருபை பெற்றவளே வாழ்க, ஆமென் என்று கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, கிருபை பெற்றா கடவுள் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி கடவுள் அவர் அந்த தேவதூதன் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 38 வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அந்த ஆண்டவருடைய கிருபை யாரெல்லாம் பெறுகிறார்களோ, ஆண்டவருடைய கிருபையை யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் கடவுளுக்கு, ஆமென், கீழ்ப்படுகிறவர்களாக, கடவுள் சித்தத்தை செய்கிறவர்களாக, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. அவள் ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்றால், அவள் ஆண்டவருடைய கிருபை பெற்றவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. கடவுளுடைய இரக்கம் அவள் மேல் இருக்கிறது. கடவுளுடைய கிருபை அந்த மரியாள் மேல் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அந்த காலத்திலே யூதர்கள் ஏராள பெண்களுக்கு மரியாள் என்று பெயர் வைத்தார்களாம். அல்லேலூயா. அநேக மரியாள்கள், ஆமென், இயேசு என்னிடத்துல பிறக்கணும் சொல்லி காத்திருந்தார்களாம். அப்படி அதனாலதான் எழுதியிருக்கு, அநேக பெண்களுக்குள்ளே நீ கிருபை பெற்றவளா இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே கிருபை பெற்ற அந்த மரியாளை பார்த்து அந்த தேவ தூதன் சொல்லுகிறான், நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா என்று சொல்லி அந்த மரியாளை கடவுள் தூதன் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அந்த மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. கிருபை பெற்றவங்க தான் கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேரு அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கடவுளுடைய வேலைக்கு தன்னுடைய வாழ்க்கைய கஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்மள ஆண்டவர் மரியாளா இருந்திருந்தோம் என்றால், கடவுள் நம்மளை பார்த்து நம்ம வாழ்க்கையை இயேசு பிறப்பதற்கு உன்னை ஒரு பாத்திரமா தெரிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுவார் என்றால் நம்மளால ஒப்பு கொடுக்க முடியுமா?
அல்லேலூயா. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், கணவனோடு வாழாமலே இவள் கற்பவதியா இருக்கிறாள் என்று எத்தனை பேர் அந்த ஊர்ல சொல்லி இருப்பாங்க. ஆகவே இயேசுவுக்காக பாடுகள் வழியே துன்பத்தின் பாதையில நடந்து போனவள் தான் அந்த மரியாள். அல்லேலூயா. ஆகவே அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள் என்றால், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாள் என்றால், அவள் கிருபை பெற்றிருக்கிறாள். ஆண்டவருடைய கிருபையை அவள் பெற்றிருக்கிறாள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் தனக்காக வாழ்ந்துட்டு கழிவு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. கழிவு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையே இயேசுவுக்காக இந்த உலகத்திலே வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு தெலுங்கு சினிமா நடிகைய ஒரு பாஸ்டர் போய் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரா. அவள் ஆண்டவருக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னாலாம். நான் இன்னும் ஏன் ஆண்டவருக்குள்ளே வரமாட்டேன்னு கேட்டாரா. எனக்கு நல்ல முகம் அழகா இருக்குது, எனக்கு வயசு 22 தான் ஆச்சு, நான் இன்னும் பணம் சம்பாரிச்சுட்டு கண்ணமெல்லாம் கொஞ்சம் சுருக்கு உழவேன், நான் ஏசப்பாட்ட வந்துடுறேன்னு சொன்னாலாம். அல்லேலூயா. இன்னும் சினிமாவில் அவன் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொன்னாலாம். அல்லேலூயா. சரி அப்படின்னு சொல்லி அவள் ஒரு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாலாம். அந்த காப்பியை பாதி குடிச்சிட்டு அந்த எச்சி காப்பிய இதை நீ குடின்னு சொல்லி கொடுத்தாராம். ஆமென். இந்த ஊழியக்கார உடனே அவள் சொன்னாலா, என்ன முட்டாத்தனமான ஒரு காரியம், எச்சி காப்பியை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறிய என்று அந்த சினிமா நடிக அந்த ஊழியக்காரரை பார்த்து கேட்கும் பொழுது, ஆமென், இதே மாதிரி ஒரு நாள் உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் சினிமாவில் கொடுத்துட்டு இந்த எச்சி காப்பியை நான் கொடுத்தது மாதிரி இந்த வாழ்க்கையை நீ ஆண்டவற்றை கொடுக்கும்போது இது ஒரு எச்சியான ஒரு காப்பி, இது வேண்டான்னு நீ சொன்னது மாதிரி கடவுளும் ஒரு நாள் சொல்லுவார். அல்லேலூயா. உடனே அவள் மனம் திரும்பினாளா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு கழிவு கட்ட ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்க. இல்ல, முதல் நேரம் இயேசுப்பாவுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு முதல் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில முதல் நேரம் இயேசுவுக்கு, என்னுடைய ஆயுசுல அதிக காலம் இயேசுவுக்காக. அல்லேலூயா. சில பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க பார்த்தீங்களா. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரா. அந்த வாலிப மகள் மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. நான் வாலிபனா இருக்கும்போது நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். அல்லேலூயா. ஆமென். நான் சில வேளைகளில் நினைப்பேன், இந்த வாலிபர்கள் கர்த்தருக்குள்ள வராம இருக்கிறாங்களே, அவங்க எவ்வளவு பாவம் செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாலிபத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வந்துட்டான், அவன் எவ்வளவு பாவம் இல்லாதவனாக, பாவ சுமைகள் கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன பாவங்கள் இருக்கலாம், ஆனா வாலிபத்தில் கர்த்தருக்குள்ள வந்துட்டான், அவன் மேல எவ்வளவு சும குறைந்தவனாக, பாவ சும குறைந்தவனாக, எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக அவன் கல்யாணம் முடித்து வாழலாம் என்று நான் யோசிப்பேன். அல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த மரியாள் வாலிபத்தில் சொல்லுகிறா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மரியாளை போல நாமும் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நான் ஒரு இடத்துல அடக்க ஆராதனை நடத்திட்டு, ஒரு ஊர்ல நடத்திட்டு நான் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தான். என் நம்பரை எங்கேயோ காலண்டரில் எடுத்து பார்த்துருக்குறான். அல்லேலூயா. நான் அங்கே ஏசுன்னு சொல்லி அடக்காரதனையில் பேசுனதுனால அவன் மெசேஜ் போட்டிருக்கிறான். என்னன்னா, தாய் இல்லாமலா இயேசு வந்தாரு. அவன் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு, என்னுடைய செல்லுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான், தாய் இல்லாமலா இயேசு வந்தாரு, ஒரு நேரம் கூட நீங்க தாயை பத்தி சொல்லலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர், நான் யாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்பலன்னா, ஆனா தாயின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. கடவுள் என்பவருக்கு ஆமென் தாய் தகப்பன் உறவு. அல்லேலூயா. மச்சா மாமன் உறவு. அல்லேலூயா. கடவுள் என்பவருக்கு இல்லை. அல்லேலூயா. கடவுள் என்பவர் மனிதனா பிறப்பதற்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டுச்சு, அதுதான் மரியாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஆமென் கருத்தரிக்கப்பட்டா,
பரிசுத்தாவி பலன் மரியாள் மேலே வந்தது. மரியாள் கர்ப்பவதி ஆனார். ஆகவே ஸ்தோத்திரம், இயேசு இந்த உலகத்திலே கடவுள் மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மரியாள் ஆமென் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கைய இயேசுப்பாவுக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நோவா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்கள், நோவா அப்படியே செய்தான். பாருங்கள், அங்கே மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆனால் நோவாவுக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது, மரியாளுக்கு கிருபை கிடைச்சிருக்கிறது. அந்த கிருபை கிடைக்கும் பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார், தாவீத கடவுள் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான். ஆதியாகமம் 6:22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, நோவா ஆண்டவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டு செய்து முடித்தான். அல்லேலூயா. பேழையை செய்ய ஆடு மாடுகளை மிருகங்களை பேழைக்குள்ளே அனுப்ப ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே இந்த கிருபையை நாம பெறும் பொழுது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கிருபையை பெற்றவர்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழுகிறார்கள். ஆமென். மூணாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம ஆராதனையில பாட்டு கேட்டோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமை ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேக வீடுகள்ல இந்த வசனம் இருக்குது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேக போட்டில் எழுதி வச்சிருப்பாங்க, வத்தையில் எழுதி வச்சிருப்பாங்க, வள்ளங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. வீடு வாசல்ல எழுதி வச்சிருப்பாங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனா ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரமானுக்கிறோம். அதிகாலையில ரொம்ப வெள்ளனையை பாஸ்டர் தொடங்குறாரு, அவன் குளிர் அடிக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பனுடைய வீடை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கடவுள் நம்மளோடு பேசினா, அல்லேலூயா, எத்தனை பேர் கேட்பீங்க? அல்லேலூயா. ஆமென். வீட்டை விட்டு வெளியே வா, ஊரை விட்டு வெளியே போ, சொந்த பந்தங்களை விட்டு என்ன செஞ்சு வெளியே போ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் மண்டப கேம்ப்ல ஊழியத்துக்கு போகும்பொழுது, அல்லேலூயா, ஆமென், அங்கே யாருமே கிடையாது. ஆமென். இலங்கை மக்களுக்குள்ள நாங்கள் ஊழியம் செய்தோம். அல்லேலூயா. பாக்கியம் சகோதரி இடையில பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க அந்த காலத்தில் மண்டப கேம்பில் மீனும் ஆமென் சூடை கொண்டு வந்து விற்பாங்க. அல்லேலூயா.
அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு சொந்தக்காரங்களை ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா மக்களும் வேற வேற மக்கள் ஆண்டவருக்காக, அல்லேலூயா, கடவுளுக்காக. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம கடவுளுக்காக, ஆராதனைக்காக, ஸ்தோத்திரம், காலையில வீட்டுக்குள்ள இருந்து வர்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா தெரியுது. ஆமென். கொஞ்சம் வெயில் வந்தா கொஞ்சம் நல்லதே. அல்லேலூயா. காலையில அந்த சொக்க எடுத்து குளிக்க தண்ணியை ஊத்தும் போதே ஒரு பெரிய போராட்டம். ஆகா, மழை குளிர் காலமா இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் பண்ற ராமே குடும்பம் நினைச்சா தாக்கவே முடியல. வெள்ளனே ஆராதனையை வச்சு, அல்லேலூயா, ஊத்துறதா இல்லை வேண்டாமா? ஆமென். லேசா தெளிச்சு விட்டு அப்படியே அப்புறம் கொஞ்சம் குறுகாச்சு, அப்புறம் கொஞ்சம் கூட கூட ஊத்தி, அல்லேலூயா, அப்புறம் டபக்குன்னு தூக்கி தலையில ஊத்தி எல்லா குளிரு போயிருச்சப்பா, இப்போ நல்லா குளிச்சிடலாம். அல்லேலூயா. அந்த குளிக்கிற நேரத்துல ஒரு பெரிய போராட்டம் அந்த பாத்ரூம்ல நடக்கும் பாருங்க, நமக்கும் அந்த தண்ணிக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, உன் குடும்பத்தை விட்டு வெளியே போ, தகப்பன் வீட்டை விட்டு போ. அல்லேலூயா, உன்னுடைய இனத்தை விட்டு நீ போ. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார் என்றால், அவன் ஒரு பெரிய கிரயத்தை கர்த்தருக்காக செய்தார். அல்லேலூயா. கடவுள் என்பவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு கிரயத்தை கடவுள் நம்மிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாச வீரன் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். அதனாலே வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருக்கு சிநேகிதனா மாறினானா. அல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதன் என்று ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஏசாயாவிலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கிரயத்தை நாம் செலுத்தும் பொழுது, ஆமென், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 வாசிப்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆபிரகாமை, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த ஆசாரியன் வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஏன் இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் என்றால், அல்லேலூயா, அவன் ஒரு விசுவாச வீரனாக, விசுவாசிகளுக்கு தந்தையாக, ஆமென், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாக, அல்லேலூயா, அந்த நாட்களிலே ஆபிரகாம் ஒரு கிரயத்தை தொடக்கத்திலேயே, ஆமென், ஆண்டவருக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் ஆபிரகாமை அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். பாருங்கள், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே, அந்த ஆபிரகாம் உடனே அவனோடே கூடவே ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் தேவன் என்ன செய்வாராம்? தருவாராம். ஆபிரகாம் உடனே அவரோடே சேர்த்து அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மாதிரியாவே கடவுள் நமக்கும் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்?
ஒரு கிரயம் செலுத்துகிறவர்களுக்கு. ஆமென். விசுவாசத்தோடு ஆமென் அந்த தகப்பன் வீட்டை விட்டு நடந்து போகிறான் ஆபிரகாம். ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு போகிறான், ஆண்டவர் சொல்ற தேசத்துக்கு போகிறான். அதனாலே ஆபிரகாமுக்கு எல்லையில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ கடவுளுக்காக என்ன பாடுகளை சகிக்கிறாய், நீ கடவுளுக்காக என்ன தியாகமான பாதையிலே நடந்து வருகிறாய், கடவுளுக்கு நீ என்ன கிரயத்தை செலுத்துகிறாய், அதுலதான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்றதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கடவுளுக்கு நீ உண்மையா வாழ்றதுல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியர்களை இந்த தீவுல நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன சாட்சி இல்லாம போய் பெரிய சாட்சியை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, ஆத்துமாக்களை இழந்து, ஊழியத்தையும் இழந்து, கொஞ்ச வயதிலேயே ஆமென் வியாதிப்பட்டு ஊழியமே செய்ய முடியாம அல்லேலூயா அவங்க அப்படியே ரெஸ்ட்ல இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா 75 வயதா இருந்தாலும் உண்மையா வாழ்ந்து இன்னும் ஆமென் ஊழியம் செய்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில பாவம் இல்லை. அல்லேலூயா. 75 வயதா இருந்தாலும் நின்று பிரசங்கம் பண்ணி, ஆமென் 80 வயதா இருந்தாலும் ஆரோக்கியத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறத பார்த்திருக்கிறேன். 62 வயதிலேயே பயங்கரமான வியாதிப்பட்டு ஊழியமே செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்கிறவங்களே நான் பார்த்திருக்கிறேன். என்ன யோசிப்பேன், சின்ன சின்ன பாவம் அப்படி பெரிய பாவத்துக்கு போய் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடவுளுக்கு நீ உண்மையா வாழ்ந்து பாரு. உன்னை மிரட்ட வருகிற வியாதியை பார்த்து நீ மிரட்டலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் வியாதியை மிரட்டலாம் என்று நினைக்கிறீங்க? உங்களுக்கு வருமா வியாதியை மிரட்டலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்ரா. உங்களுக்கு வர்ற வியாதியை நீங்க அதட்டலாம். ஆமேன். அதை கட்டளை கொடுத்தா அது விலகும். ஆமேன். அதை மிரட்டினீங்கன்னா அது ஓடி போகும். யார் நாமத்துல? இயேசு நாமத்துல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. ஆமேன். வியாதி மட்டும் உடல்ல என்ன செய்யக்கூடாது? தங்க விடக்கூடாது. அல்லேலூயா. மாத்திரையே என் வாழ்வு என்று தீர்மானத்துக்குள்ள போகக்கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கை தான் என்னுடைய, மாத்திரை தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரரை பார்த்தேன். அல்லேலூயா. அவன் நெருங்கிய சொந்தக்காரரான ரசிக்கப்படலை. அவன் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய டப்பா வச்சிருந்தார். அல்லேலூயா. அவன் அந்த டப்பாவுக்குள்ள ஏகப்பட்ட மாத்திரை. அல்லேலூயா. என்னன்னு கேட்டேன். காலையிலேயே ஒரு செட்டு இவ்வளோ மாத்திரை, அடுத்து மதியம் ஒரு செட்டு இவ்வளோ மாத்திரை, நைட்டு ஒரு செட்டு இவ்வளோ மாத்திரை. இவ்வளோ மாத்திரை ஒரு நாளைக்கு போடுறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனால் என்னதான் சொன்னாலும் அவர் ஆண்டவர்கிட்ட வரமாட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. அந்த கோயிலில் அறிவிப்பு சொல்றது இருக்கிறதே, அதை என் கண்கள் என் காதுகள் என்ன செய்யணும்? கேட்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமீன். அது எவ்வளவு பெருமையா இருக்குதுல. என்ன அந்த அறிவிப்பு சொல்லும் போது என் காதுகள் கேட்கணும். அல்லேலூயா. கேட்குமா? அப்படி காது கேட்குமா? கேட்காது. அல்லேலூயா. ஏன்? காது என்னஞ்சிருச்சு? சுத்தமா போயிருச்சு. அல்லேலூயா. ஆமே. எல்லாருக்கும் ஒரு பெருமையா, பல கோயில்ல இருந்து அறிவிப்பு வருதப்பா, அதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவன் வேற எங்கேயும் போகக்கூடாது. அவன் இது எவ்வளவு பெருமையா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நிறைய பேரு அதையே நினைச்சிட்டே இருக்குது. அல்லேலூயா. அந்த அறிவிப்புக்காகவே நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அந்த அறிவிப்புக்காகவே நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். ஏராளமான மாத்திரை. ஆமென். அந்த மாத்திரை பாக்ஸை கையில எடுத்து, நசரேயனாகிய இயேசு என்ற நாமத்தில என்னை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கணும். அல்லேலூயா. மாத்திரை தான் வாழ்வுன்னு போயிடக்கூடாது. தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். ஆமென். அவனை உயர்த்தினார், அவனோடு கூட இருந்தார்.
ஆபிரகாம் பூர்ண வயதுள்ளவனாய் ஆபிரகாம் மரித்தான். அல்லேலூயா. ஒரு கிரயம், ஒரு தியாகத்தை ஆண்டவருக்கு நாம கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் கடவுள் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதனாலே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 10-11 வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சேரோவுக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பாருங்கள், இந்த ஆபிரகாம் கடவுள் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா. லோத்து கண்களை ஏறெடுத்து ஒரு அழகான இடத்தை அவனே செலக்ட் பண்ணி ஆமென் தெரிந்து கொண்டு போனா. லோத்து சந்ததிகள் ஆமென் மோவாபியர்கள், அம்மோனியர்களை ஆமென் அசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுக்கிற ஆமென் வம்சங்களா மாறிடுச்சு. ஆபிரகாமுடைய சந்ததியோ பரிசுத்த சந்ததியா, ஆமென் ஆசீர்வாதமான சந்ததியா ஆபிரகாம் சந்ததி மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், கடவுள் சொன்ன உடனேயே கீழ்ப்படிந்து அவன் நடந்து போனான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து வர வர ஆமென். நான் ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். அது ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்து, உனக்கு ஒரு ஆமென் கஷ்டம் இருக்கலாம், உனக்கு ஆமென் ஏதோ ஒரு பாடு இருக்கலாம், ஆமென் சரீரம் ஒத்து போகாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்காக நீ சில பாடுகளை நீ சகிக்கும் பொழுது அதன் வழியாக உன் சந்ததி மேல ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா இறங்கி வரும். அல்லேலூயா. அதுக்கு அந்த கிரயத்தை நீ செலுத்த செலுத்த ஒரு குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் அவன் 4ஆவதாக ஆதியாகமம் 26ஆவது அதிகாரம் 12, 13, 14 என்ன ஒரே ஒரு பாயிண்ட வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கு நோக்கி, நீ எங்களை விட்டு போய் 14 வரை படிச்சாச்சா? அல்லேலூயா. தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அந்த வசனம் எவ்வளவு பேருக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, வர 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 ஆமென் அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் வர 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 விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். நீங்க நிக்கணும். ஆமென். கடவுள் வழியில நீங்க நின்றீங்கன்னா போதே உங்கள் ஆண்டவர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. பெலிஸ்தர்கள் ஈசாக்கு மேல பொறாமைப்படுகிற அளவுக்கு கடவுள் ஆமென் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். சரி, ஈசாக்கு செலுத்தின கிரயம் என்ன? என்னாச்சு? என்ன பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி சொன்ன மாதிரி இது எத்தனை பேர் தெரியாதா? ஆமா, பலிபீடத்திலே தகப்பன் கால் கைகளை கட்டி அந்த விறகு மேல வைத்த பொழுது தன்னை அவன் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தான். ஆதியாகமம் 22 1-2 வாசிப்போம். ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 1-2. அந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க.
ஆமேன். தகப்பன் விறகுகளை அடுக்கி மகனை கைய காலை கட்டி அது மேல வைத்திருக்கிறார். ஆமேன். ஈசாக்குக்கு 13 வயது. அல்லேலூயா. ஆமேன். மண்ணெண்ணெயை ஊத்தி இருப்பார். அல்லேலூயா. ஆமேன். வெட்ட போறார். அல்லேலூயா. வெட்ட போகும் பொழுது அல்லேலூயா ஆண்டவர் வானத்திலிருந்து கூப்பிடுகிறார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அவனுக்கு ஒன்றை செய்யாதே. அல்லேலூயா. நீ தேவனுக்கு இப்ப பயப்படுறவன் என்று நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அந்த ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் என்னன்னா, கடவுள் அந்த இடத்திலே தன்னை பலியாக கேட்கும் பொழுது ஆமென், ஈசாக்கு ஆமென் தேவனுக்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து தன்னை பலியாக அவன் ஒப்பு கொடுத்தார். அதனாலே ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன்னை தேவன் தகன பலியாக கேட்கிறார் என்று நினைத்து தேவனுக்கு தன்னை தகப்பனுடைய வார்த்தைக்கும் தன்னை கீழ்ப்படிந்தவனாக அவன் ஒப்பு கொடுக்கிறான். அதனாலே ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை அடையும்படி செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போறீங்க? அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அந்த தகப்பனுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. ஆமேன். தொடக்கத்திலேயே நீங்க ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம சந்ததிகள் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்கு, நம்ம சபை மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன வழி என்றால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 5ஆவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிப்போம். என்னாகமம் 14, 22, 23, 24. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்துருக்கு செவிகொடாமல் என் சத்தத்திற்கு செவிகொடாமல். என்னாகமம் 14, 22, 23, 24. அதானா? வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் சேர்ந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவே. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் காலேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது மனுஷன் பேசின வார்த்தை இல்லை, இது கடவுள் பேசின வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க ஒரு 12 பேரை மோசே அனுப்பின பொழுது காலேப், யோசுவா, அல்லேலூயா, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் தான் நல்ல வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஆமீன். ஏன் காலேப்? ஆமீன். ஸ்தோத்திரா. அவன் ஒரு ஆண்டவரை உத்தமமா பின்பற்றினான் என்றால் காலேப் கடவுளுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. காலேப் சொல்லுகிறான், என் இருதயத்தில் உள்ளபடி நானே ஆமீன் பதில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். ஆமீன். இருதயத்தில் உள்ளபடி நான் மோசேக்கு பதில் கொண்டு வந்தேன். இப்ப இருதயத்தில் ஆவியானவர் இருந்தா எதிரிகளை பார்த்து பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஆகவே யோசுவாவும் காலேப்பு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் தேவனை உத்தமமா பின்பற்றினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க, அவங்க பிள்ளைகள் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல 35, 36 வாசிப்போம். உபாகமம் 1, 35, 36.
உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் என்புனாயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே, ஸ்தோத்திரா, நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், கடவுள் என்னிடத்தில் சொன்னார், ஆணையிட்டு சொன்னார். ஆமென். யோசுவா அந்த காலேப்புக்கு அவன் சந்ததிகளுக்கு அந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசத்தோடு பேசும் பொழுது நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கடைசியாக யோசுவா 14வது அதிகாரத்திலே, கடைசியாக யோசுவா 14:7 14 வரை வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதாஸ்பார்னவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னுடனே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எம்புன்னேக்கின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கெனிசியனாகிய எம்புனவின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப இந்த எபிரோன்னு சொல்றது, அல்லேலூயா, இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற மேற்கு கரைன்னு சொல்றாங்க. அங்கதான் இது இருக்குது. அல்லேலூயா. ஆனா அங்க பாலஸ்தீனர்களும் இருக்கிறாங்க. இந்த எபிரோன்ல யூதர்களும் இருக்கிறாங்க. இந்த டிவியில ஒரு நாள் காமிச்சாங்க. ஆமேன். இதே ஊர் தான் இன்றைக்கு எபிரோன்னு இஸ்ரேல் தேசத்துல இருக்குது. அல்லேலூயா. அங்கே யூதர்கள் தனித்தனியாக அப்படியே அவங்க மொத்தமாக வீடு கட்டி இருக்கிறாங்க. அந்த இடத்த டிவியில் எனக்கு காமிச்சாங்க இந்த காசா யுத்தத்தில். அல்லேலூயா. இந்த எபிரோன் பாருங்க, அந்த மலை நாடு. ஆமென். ஆண்டவர் ஆமென் காலேப்புக்கு எப்படி ஊரை கொடுக்குறா? மலை நாடு. அப்படின்னா என்னது? மலைகள் சூழ்ந்த தண்ணி மலையிலேருந்து ஓடி வர்ற மாதிரி, பச்சை பச்சேன்னு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி இடத்த அவர் சந்ததிகளுக்கு கடவுள் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் எவ்வளவு தைரியமா பேசுற பாருங்க. நான் யுத்தத்துக்கு போகும்போது 40 வயது, இன்னைக்கு 85 வயது. அல்லேலூயா. அதே பலன் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமேன். பாருங்க, அவன் சொல்லுகிறான், அந்த ஆமேன் கேனானியரை நான் துரத்தி விடுவேன். இப்பவும் நான் சண்டைக்கு போய் அவங்கள துரத்திடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா, அல்லேலூயா, இருதய விசுவாசத்தோடு இருக்கு. ஆமேன். தைரியமா இருப்பாங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா காரியத்தையும் நம்மளோடு கடவுள் கூட இருந்து செய்வார். ஆமென். அந்த விசுவாசம் அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. அது எதிலிருந்து வருகிறது என்றால், கர்த்தரை உத்தமமா பின்பற்றுகிறதிலிருந்து அந்த விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். மடியில கனவு இருந்தா வழியில பயம் இருக்கும். அவன் உத்தமமா வாழ்ந்தா நமக்கு ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.